இன்றைக்கி கஞ்சிப்பான இம்ரான்னு சொல்லப்படுற ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் எல்லா மீடியாக்களையும் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டு வருது. கஞ்சிப்பான இம்ரான் ஒரு நபருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி வச்சிருக்கிறார். அதில் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு செய்தி. அந்த செய்தி வழி வந்து கொஞ்ச நேரத்துக்கு பிறகு கஞ்சிப்பான இம்ரானுக்கு பதில் சொல்கிற மாதிரி தெஹிபாலே மல்லி என்று சொல்லப்படுற இன்னும் ஒரு நபரோட ஒரு குரல் பதிவும் வழி வந்திருக்கு. இப்போ 2 குழுக்கள் வந்து மாறி மாறி இப்படி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி வச்சு கொண்டிருக்கிறாங்க. எதிர்வரும் நாட்களில் வந்து ஏதாவது ஒரு பெரிய சம்பவத்தை நாங்கள் சில நேரங்களில் கேள்விப்படக்கூடிய மாதிரி இருக்கு. நான் இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்கில் உண்மையிலேயே கதைச்சிருக்கிறது கஞ்சிப்பான் இம்ரான் தானா இல்லையான்றது எனக்கு பர்சனலாக தெரியாது. கஞ்சிப்பான் இம்ரான் வாய்ஸ் வந்து எப்படி இருக்கும்ன்றதும் எனக்கு தெரியாது. ஆனால் எல்லா ஊடகங்களையும் ஃபோட்டோவோட வந்து இந்த குரல் பதிவு வெளியாகி இருக்கு. නටන්න දීලා ඉතුරු භාගයට නටන්න දුන්නේ නැත්නම් තමුන්ගේ ජීවිතේ කරන අවසාන පෙරහැර මේක තමයි. හරි? ඔබ ඕක රෙකෝඩ් කරලා පොලිසියට දීපන් CID දීපන් ඔය කැන්ඩිලා ටිකක් කියලා ඉතින් ඉන්න ඔබ දකුණේ. මේ නටනවා නම් ඩිලීට් ඇරියා පණ පිටින් ඉද්දි ගිය අවුරුද්දේ නටපුන් ඔක්කොම නටන්න ඕනේ පෙරහැරේ. ඒ හැරෙන්න ඔබ තෝරලා දෙලා නටන්න දීලා සරම්න කිව්වොත් ඔබ ජීවිතේ කරන අවසාන පෙරහැර මේක. මම KPI කතා කරන්නේ. උඹට නටන්න ඩවුට් නම් දීපන් පොලිසියට CID එකට දීපන්. හරි? අම්මට මොකද මේ වැරෙන්න බයත් නෑ මරන්න බයත් නෑ. හරි? උඹට හොඳ භාෂාවෙන් කියලා තියෙන්නේ. எனக்கு சாகிறதுக்கும் பயம் கிடையாது, கொலை செய்கிறதுக்கும் பயம் கிடையாது. சிஐடிக்காக இருந்தாலும் சரி, போலீஸுக்காக இருந்தாலும் சரி, இந்த இதை வந்து நீ கொடுக்க முடியும், இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்கை வந்து கொடுக்கலாம், எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, உனக்கு நல்ல மொழியில் நான் சொல்கிறேன் என்ற மாதிரி இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்கில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. தேவேந்திர முனையில் ஒரு ஆலயம் இருக்குது, ஒரு தேவாலயம் இருக்குது. தேவாலயம்னு சொன்னால் ஒரு பௌத்தர்கள் கும்பிடுற ஒரு விஷ்ணு தேவாலயம் இருக்குது, விஷ்ணு கோவில் இருக்குது. அந்த கோவில் சம்மந்தமாக அதை சுற்றி இருக்கிற நபர்கள் சம்மந்தமாக அந்த பிரதேசத்தில் வந்து கடந்த காலங்களிலையும் நிறைய சம்பவங்கள் பதிவாகி இருந்தது. சில துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் வரைக்கும் நாங்கள் செய்திகளில் கேள்விப்பட்டிருந்தோம். அந்த ஆலயத்துக்கு பொறுப்பாக இருக்கிற பஸ்நாயக்க நிலைமை அவருக்கு தான் இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதுவரைக்கும் அவரை போலீஸில் முறைப்பாடு செய்யலையாம். இப்போ கதிர்காமம் திருவிழாவும் நடந்து கொண்டிருக்கிறதால வெளியில் என்னால் போக முடியாமல் இருக்குது. ஆனால் நான் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் என்ற மாதிரி ஒரு ஊடகத்துக்கு வந்து அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. இவருக்கு இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறதுக்கான காரணம், இல்லாட்டி கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், அந்த கோவிலில் வந்து பெரகரை நடத்தப்படுறது, இல்லாட்டி மத ஊர்வலம் ஒவ்வொரு வருஷமும் நடத்தப்படுறது வழமையானது. போன வருஷம் நடத்தப்பட்ட ஊர்வலத்தில் கலந்து கொண்ட கிட்டத்தட்ட ஒரு 50 குரூப் சேர்ந்ததாம், டான்ஸ் ஆடுற நடன குழுக்கள் 50 மாதிரி போன வருஷம் கலந்து கொண்டதாம். ஆனால் அந்த நிர்வாகம் வந்து இந்த வருஷம் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறாங்க. அவ்வளவு பேருக்கும் அனுமதி கொடுக்கறது கிடையாது, 20 குழுக்களுக்கு மட்டும்தான் இந்த தடவை அனுமதி கொடுக்கறதுக்குன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கான். அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் கஞ்சிப்பான இம்ரான் சொல்லப்படுறதா ஊடகங்கள் அடையாளப்படுத்தப்படுற இந்த நபர் வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங் அனுப்பி வச்சிருக்கிறார். இதில் வந்து டிலைட் சொல்லப்படுற ஒரு நபருடைய பேரும் வந்து பயன்படுத்தப்படுது. போன வருஷம் டிலைட் உயிரோடு இருந்த சந்தர்ப்பத்தில் வந்து யார் யார் இந்த டான்ஸில் வந்து கலந்து கொண்டிருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அனுமதி கொடுக்கப்படணும் என்ற மாதிரி தான் இதில் வந்து பேசப்பட்டிருக்கு. டிலைட் சொல்லப்படுற நபர் போதைப்பொருள் கடத்தலோடு சம்பந்தப்பட்டிருக்கிறவர் என்ற மாதிரி ஊடகங்கள் அடையாளப்படுத்தி இருந்தது. இந்த வருஷம் பிப்ரவரி மாதத்தில் வந்து ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பதிவாகி அதில் சுட்டு கொலை செய்யப்பட்டவர் ஒரு மீன் வியாபாரத்தில் ஈடுபடுற வர்த்தகர் டிலைட் சொல்லி ஊடகங்கள் அடையாளப்படுத்தி இருந்தது. டிலைட் இன்றைக்கு உயிரோடு இல்லை. இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்கில் சொல்லப்படுது போன வருஷம் டிலைட் உயிரோடு இருந்த நேரத்தில் யார் யாருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்ததோ அவங்க எல்லாருக்கும் இந்த தடவை அனுமதி கொடுக்கப்படணும், இல்லாட்டி நடக்கிற விஷயம் நடக்கும் என்ற மாதிரி ஒரு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பிறகு தெஹிபாலே மல்லி சொல்லப்படுற ஒரு நபருடைய வாய்ஸ் ரெக்கார்டிங்கும் வெளிவருது. அவர் சொல்றாரு, நீ முடிஞ்சா தொட்டுப்பார், என்ன வேணும்னு சொன்னாலும் செய்துவார், நாங்கள் இருக்கிறோம் என்ற மாதிரி பதிலுக்கு இன்னும் ஒரு மிரட்டல் இல்லாட்டி அச்சுறுத்தல் வந்து விடுக்கப்பட்டிருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி எதிர்வரும் நாட்களில் சில நேரங்களில் ஏதாவது ஒரு சம்பவத்தை நாங்கள் கேள்விப்படக்கூடிய மாதிரி இருக்குமா இல்லையான்றதை பொறுத்து பார்க்கலாம். இன்னைக்கு பசில் ராஜபக்சவினுடைய பிரவுன்ஸ் ஹில் வழக்கு வந்து மாத்திர பிரதம நீதவான் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. ஏற்கனவே பசில் ராஜபக்சவுக்கு பிடியான பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் பசில் ராஜபக்சவுக்கு ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருந்த அந்த பிடியான வந்து நீடிக்கப்பட்டிருக்கு. ஒரு உடனடியாக கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படணும்னு சொல்லி இன்றைக்கும் நீதிமன்றம் அறிவிச்சிருக்கு. பிரவுன்ஸ் ஹில் பிரதேசத்தில் வந்து இவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் 60 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஒரு காணியை வாங்கியிருக்கிறார் என்றதான் அவர் மேலே சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு. அதை பற்றின விசாரணைகள் கிட்டத்தட்ட 11 வருஷங்கள் பழமையான ஒரு வழக்கு விசாரணை இன்றைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு வழக்கு விசாரிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் வந்து பசில் ராஜபக்சோட லோயர் சொல்லி இருக்கிறார், இன்றைக்குமே ஒரு சில
மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சமர்ப்பிச்சிருக்கிறாரு, மருத்துவ அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது, நடக்க முடியாமல் இருக்கிறார், ஓட முடியாமல் இருக்கிறார்ன்ற மாதிரி ஏதாவது சொல்லப்பட்டிருக்கு. அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டுக்கு அமைய ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருக்கிற பிடியாணையை ரத்து செய்யுங்கன்னு சொல்லி தான் பசில் ராஜபக்சோட லோயர் வந்து இன்னைக்கு நீதிமன்றத்தில் கேட்டிருக்கிறார். ஆனால் நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளலை. அரச தரப்பு சட்டத்தரணி இல்லாட்டி சட்டமாதிபர் திணைக்களம் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. பசில் ராஜபக்ச தொடர்ச்சியாக நீதிமன்ற வழக்கு விசாரணையை புறக்கணித்து கொண்டிருக்கிற ஒரு நபர். இதனால் அவருக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிற ஏற்கனவே இருக்கிற பிடியான உத்தரவு வந்து நீடிக்கப்படணும்னு சொல்லி சட்டமாதிபர் திணைக்களம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கு. இதனால் இந்த பிடியானை வந்து நீதிமன்றத்தால் நீடிக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் நீதிமன்றத்தால் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருக்கிற பிடியானையை வந்து நினைச்ச மாதிரி ரத்து செய்ய முடியாது. அந்த நபர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாமல் அதை ரத்து செய்யறதுக்கான அதிகாரம் தனக்கு கிடையாதுன்னு சொல்லியும் மாத்திர பிரதம நீதவான் இன்னைக்கு வழக்கு விசாரணையில் குறிப்பிட்டிருக்கிறாராம். இந்த நேரம் பசில் ராஜபக்சவை பிணையில் எடுக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு சிலர் சைன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க சம்பந்தமாக அவங்களுக்கு வந்து நீதிபதி ஒரு அறிவுறுத்தலை பிறப்பிச்சிருக்கிறாரு. இந்த பொதுவாக சொல்லப்படுற ஒரு கருத்து இருக்கு, என்னத்துக்கு போனாலும் பிணைக்கு போகாத என்ற மாதிரி ஊர்களில் ஒரு பேச்சு வழக்கில் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த நாட்களில் நடக்கிற சம்பவத்தை பார்க்குற நேரத்தில் அது உண்மைதான் என்ற மாதிரி இருக்கு. இப்போ ஒரு சில நாட்களுக்கு முதல்ல கபில சந்திரசேனோட வைஃபை பிணையில் எடுக்கிறதுக்கு சைன் பண்ண அரவிந்த் டி சில்வாட மனைவி 2 பேரும் நீதிமன்றத்தில் வந்து படாத பட்டு கொண்டு இருக்கிறாங்க. நாங்கள் ஏற்கனவே பிணைக்கு உடன்பட்டிருக்கிற அந்த பணத்தையாவது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறோம், இதிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாங்கன்ற மாதிரி கேட்கப்பட்டிருந்தது. அந்த விசாரணை வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து பசில் ராஜபக்சவை பிணையில் எடுக்கிறதுக்கு சைன் பண்ண நாட்களுக்கும் நீதிபதி வந்து சொல்லியிருக்கிறார், ஒன்று பசில் ராஜபக்சவை நீதிமன்றத்தில் எப்படியாவது முன்னிலைப்படுத்துங்க, நீங்கள் தான் பிணையில் சைன் பண்ணியிருக்கிறீங்க, ஒன்று வந்து முன்னிலைப்படுத்துங்க, இல்லாட்டி பிணைக்கு உடன்பட்ட மாதிரி அந்த பணத்தொகை இருக்கு, அந்த பணத்தொகையை வந்து அரசுடைமையாக்குறதுக்கு தீர்மானிக்க வேண்டியிருக்கும். அரசுடைமையாக்குறதா இருந்தால் பிணைக்கு சைன் பண்ண நாட்கள் தான் வந்து அதுக்கான காரணத்தை நீதிமன்றத்தில் குறிப்பிட வேண்டியிருக்கும். அதுக்கான காரணத்தை வந்து நீங்கள் சொல்ல முடியும் என்ற மாதிரியும் நீதிபதி வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். அப்படியா இருந்தாலும் வழக்கு விசாரணை திரும்பவும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. பசில் ராஜபக்ச அமெரிக்காவில் இந்த செய்தியை சில நேரங்களில் சிங்கள ஊடகங்களில் பார்த்து கொண்டிருப்பார்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்னைக்கு சலையோட வழக்கு விசாரணையும் நடந்தது. சலை வந்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே தான் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது சட்டவிரோதமானது என்று சொல்லி ஒரு மனுவை பதிவு செய்திருந்தவர். இன்னைக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் அந்த மனு சம்பந்தமான பரிசீலனை நடந்தது. அவருடைய சட்டத்தரணி ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சய் ஜாரத்ன வந்து வழக்கமாக சொல்லப்படுற அதே விஷயங்களை இன்றைக்கும் குறிப்பிட்டிருக்கிறார். இதுக்கு முதல்ல சொல்லப்பட்ட மாதிரி ராவி செனவிரத்ன சம்பந்தமான சில விஷயங்களை அவர் விசாரிக்க முடியாது, அந்த காலகட்டத்தில் பொறுப்பில் இருந்தவர்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலைன்னு சொல்லி இந்த வழக்கு ஆரம்பமான நாளில் இருந்து அதே விஷயத்தை திரும்ப சலைவனுடைய சட்டத்தரணி சொல்லி கொண்டிருக்கிறார். இன்றையோட அவருடைய சட்டத்தரணி இந்த மனு சம்பந்தமாக முன்வைக்கிற சமர்ப்பணங்கள் எல்லாமே முடிவடைஞ்சிருக்கு. அரச தரப்பு இல்லாட்டி சட்டமாதிபர் திணைக்களம் வந்து இதுக்கான அடிப்படை ஆட்சேபனையை சமர்ப்பிக்கிறதுக்கும் நீதிமன்றத்தில் அறிவிச்சிருக்கு. அது வந்து 27ஆம் தேதி சமர்ப்பிக்கப்படும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சுரேஷ் சலையிட சட்டத்தரணி குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களை மட்டும் பார்க்கலாம். வளமையாக சொல்லப்படுற காரணங்களை தாண்டி இன்றைக்கு வந்து சொல்லியிருக்கிறார், 2016ஆம் ஆண்டு காலகட்டத்தில் தேசிய பாதுகாப்பு பேரவை கூட்டம் நடத்தப்பட்டிருந்ததாம். அந்த காலகட்டத்தில் வந்து சுரேஷ் சலே இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு பொறுப்பாக இருந்தவராம். வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்புகளினுடைய சில எண்ணக்கருக்கள் இலங்கையில் தீவிரமாக பரவி கொண்டிருக்கு, இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு விசேடமான படைப்பிரிவு உருவாக்கப்படணும்னு சொல்லி தேசிய பாதுகாப்பு பிரிவு கூட்டத்தில் சுரேஷ் சலை வந்து ஒரு ஆலோசனையை சமர்ப்பிச்சிருந்தாராம். ஆனால் அது வந்து கண்டுகொள்ளப்படலையாம். நான் அந்த காலகட்டத்தில் வந்து உயர் பதவியில் இருந்த முக்கியமான பெரிய பதவியில் இருந்த ஒரு நபர் வந்து அதை பற்றி பெருசாக கண்டுகொள்ளாமல் இருந்தார் என்ற மாதிரி இன்னைக்கு வந்து நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பாதுகாப்பு பேரவையில் பெரிய இடத்துல இருந்தவர்னு சொன்னால் பாதுகாப்பு அமைச்சராக தான் இருந்திருக்க முடியும். அந்த காலகட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சர் ஜனாதிபதி எல்லாமே வந்து மைத்ரிபால சிறிசேன அவர் தானே இல்லையான்றது தெரியாது. ஒரு பெரிய பதவியில் முக்கியமான உயர் பதவியில் இருந்த நபர் வந்து பெருசாக கண்டுகொள்ளவே இல்லை. அதுக்கு பிறகு வந்து சுரேஷ் சலைவுக்கு மலேசிய தூதரகத்தில் இடமாற்றம் கொடுக்கப்பட்டிருந்தது. இல்லாட்டி இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் என்ற பதவி பறிக்கப்பட்டு மலேசியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார். இதுக்கு பின்னாலேயும் ஒரு அரசியல் இருந்தது என்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கு. அப்போ இந்த தீர்மானத்தை எடுத்து வரும் அந்த காலகட்டத்தில் ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேன அவர் மேலே மறைமுகமான சில குற்றச்சாட்டுகள் வந்து இன்னைக்கு சலைட லோயரால் சுமத்தப்பட்டிருக்கு. இதை தவிர சிஏடி வந்து பிரான்ஸுக்கு போய் ஆசாத் மௌலானாட்ட சாட்சியம் வாக்குமூலம் பதிவு செய்திருந்தது. ஆசாத் மௌலானா ஒரு அரசியல் தஞ்சம் கோரி இருக்கிற நபர், நீதிமன்றத்தை அவதூறு செய்திருக்கிற நபரம். அந்த மாதிரியான ஒரு நபர்கிட்ட வந்து எப்படி இந்த மாதிரி சிஏடி வாக்குமூலம் பதிவு செய்திருக்க முடியும்? அந்த வாக்குமூலத்தை கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை தவிர ஆசாத் மௌலானோட வாக்குமூலத்தில் வந்து வண்ணாத்தீவில் பிரதேசத்தில் சலைவுக்கும் சஹரான் குழுவுக்கும் இடையில் ஒரு சந்திப்பு நடந்தது என்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் வந்து மலேசியாவில் தான் சலை இருந்தார் என்ற மாதிரி அதை வந்து திரும்பவும் இன்றைக்கும் நினைவுபடுத்தி இருக்கிறார்.
போயிருந்திருக்கிறார். இன்றைய வழக்கு விசாரணையில் சுரேஷ் சலையிட அம்மாவும் போயிருந்ததா, மனைவி போயிருந்ததை பார்க்க முடிஞ்சுது, மகனும் அந்த இடத்துக்கு நீதிமன்றத்துக்கு போயிருந்ததையும் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இன்றைக்கு வழக்கு விசாரணையில் வந்து சலையிட லோயர் நேரடியாக நீதிமன்றத்தில் குறிப்பிட்றார். இன்றைக்கு வந்து நீதிமன்றத்துக்கு சலையிட அம்மா வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவராம். கிழமையில் ஒரு தடவை வந்து தேவாலயத்துக்கு போவாங்களாம். குடும்பத்தோட தேவாலயத்துக்கு போகிறது வளமையானதாம். சலையிட அம்மா அந்த தாக்குதல் நடந்த அண்டைய நாளில் வந்து நுகேகுட பிரதேசத்தில் இருக்கிற ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு போயிருந்தார். சலேவும் கிழமைக்கு ஒரு தடவை தன்னுடைய குடும்பத்தோட தேவாலயத்துக்கு போகிறது, குறிப்பாக அந்தோனியார் தேவாலயத்துக்கு போகிறது வளமையானது என்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்லியிருந்ததையும் அன்றைய வழக்கு விசாரணையில் பார்க்க முடிஞ்சுது. இந்த மாதிரியான ஒரு நபரை வந்து எப்படி மாஸ்டர் மைண்ட் சொல்லி அடையாளப்படுத்த முடியும் என்றதான சுரேஷ் சலையிட லோயர் ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சய் ஜெயவர்தன இன்றைக்கும் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கிற விஷயம். அவருடைய சமர்ப்பணங்கள் இன்றையோட முடிவுக்கு வந்திருக்கு. இதுக்கான ஆட்சேபனைகளை வந்து சட்டமாதிபர் திணைக்களம் வார 27ஆம் தேதி சமர்ப்பிக்கும் சொல்லி நீதிமன்றம் அதுக்கான அனுமதியையும் கொடுத்திருக்கு. அடுத்த கட்ட வழக்கு விசாரணைகளில் என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.